வணக்கம். எந்த ஒரு தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். When there is justice, there's always strength. Never misuse power because power is short-lived. வெல்வோம். நாளை நமதே. தஞ்சாவூர் காவிரி போராட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசினதா சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு ஆதரவாகவும் உதயநிதிக்கு துணையா சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் களமிறங்கி இருக்காங்க. அதாவது கைது விவகாரம் பற்றி செய்தியாளர்கள்ட்ட பேசின திவ்யா சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த தப்பும் செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்றைக்குமே அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். உதயண்ணா மேடை நாகரிகம் தெரியாமல் பேசக்கூடியவர் இல்லை. அவர் பேசின வீடியோவை நான் பல முறை பார்த்தேன். அவர் யாருடைய பேரையுமே பயன்படுத்தலைங்க. உதயண்ணா பேசுனதில் 100% இல்லை, 200% எந்த தப்புமே இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்போ எதிர்க்கட்சி தலைவரை கைது செஞ்சது ஆணவத்தோட உச்சம். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் 12 மணிக்கு அப்புறம்தான் கைது பண்ண சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்காங்க. இது ஜனநாயகமா? நான் உதயநிதி அண்ணா பக்கம் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்கள் நடிகை குஷ்பு உதயநிதியோட பேச்சை கண்டிச்சிருக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உதயநிதி அந்த அர்த்தத்தில் பேசவே இல்லை, நான் அதை ஏற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் உதயநிதி ஸ்டாலின் நீதிமன்ற உத்தரவால் விசாரணைக்கு அப்புறமா விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் மீட்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் யாரையும் தவறா பேசல, நான் பேசாத ஒன்றை கட்காப்பி பேஸ்ட் பண்ணி தவறா பரப்பியிருக்காங்க. காவிரி விவகாரத்தை சட்டமன்றத்தில் நாங்கள் எழுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு திசை திருப்புற முயற்சி தான் இது. தீவிரவாதி மாதிரி என்னைய 400 கிலோமீட்டரை கூட்டிட்டு போய் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்தினாங்க. இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.